BTC family, Assalamualaikum, welcome back to our channel. Bismi Tamil வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 5th giveaway போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஃபன் டைமுக்கு கரெக்டாக ஆன்சர் சொன்னவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கவிதா, அடுத்து வந்து பர்பிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜசீரா. இந்த 3 மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்க, கரெக்டாகவும் சொல்லியிருந்தீங்க. கமெண்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோக்கான ஃபன் டைம் கொஷின் என்னன்னு பார்த்துடலாமா? என்னென்னா, பேங்க்கில் பணம் எடுக்க போனவங்களுக்கு வந்து ஷாக் அடிச்சிருச்சான். ஏன்? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ கீழே பார்த்தோன்னே கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, கலர் பேப்பர்ஸ், அதை வந்து ஒரு ரீயூஸ் பண்ணுற ஐடியாவுன்னே நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். எல்லாருமே வந்து கிராஃப்ட் வீடியோக்கு ஈகராக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் ஷேப்பில் வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் A4 ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க போகிறேன். கவர் பண்ண பிறகு கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து அவுட்லைன் வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்பில் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஃப்ட்டுக்கு ரொம்பவே வந்து சூட்டபிளாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கலர் பேப்பர்ஸ்லாம் இருந்தால் ஈஸியாக நம்ம ரீயூஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதனால் 5th giveaway கிஃப்ட்ஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்மளோட குட்டி குட்டி பேப்பர்ஸ்க்கு வந்து ஒர்க் வந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி பேப்பர்ஸில் வந்து ஸ்டிப்பாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன் இல்லையா, இதுலேருந்து தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு எந்தெந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்தந்த கலர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போவில் வந்து 7 கலர்ஸ் தானே இருக்கும். ஸோ அதனால நான் ரெயின்போ கலரே எடுக்கல, என்கிட்ட இருந்த கலர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது குட்டி குட்டியாக இருந்த கலர்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளவுட் ஷேப்புக்கும் பின்னாடி வந்து நம்ம அந்த ஸ்டிப்ஸை வந்து ஒன்றா ஒட்டி விட்டுக்க போகிறோம். இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த கிராஃப்ட் வந்து யார் வேணாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி வந்து இது ஆப்ஷனல் தான், ஒட்டுறதா ஒட்டிடலாம். நான் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் சைஸ் வைஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். சென்டராக உள்ளது கொஞ்சம் லாங்காகவும், மற்ற எல்லாமே அப்படியே வரிசெல்லாம் வந்து ஷார்ட் ஆகிட்டே இருக்க மாதிரியும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் 7 கலர்ஸ் எடுத்துருக்கனால 7 கலர்ஸில் வந்து நான் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கலர்ஸ்லேயுமே வந்து 3 சர்க்கிள்ஸ். ஒரு சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக, அடுத்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் சின்னதாக, இன்னொன்று சர்க்கிள் வந்து குட்டியாக. ஸோ இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஸ்மால் டு பிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிக்காக உள்ளது கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இதே மாதிரி எல்லா ஸ்டிப்ஸ்லேயுமே வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ ஒட்டுற ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிரிக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி, செய்கிறதுக்குமே ரொம்ப வந்து ஜாலியாகவே இருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வால் ஹேங்கிங் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளவுடுக்கு வந்து நம்ம இன்னும் ரியலிஸ்டிக்காக காமிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஐஸ்லாம் அரைஞ்சி க்யூட்னஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செமி சர்க்கிள் ஷேப் வந்து அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணால் அந்த ஐஸ் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியாது. அதனால் அப்ராக்சிமேட்டாக செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிட்டு அது ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. நான் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒயிட்னர் யூஸ் பண்ணி ஒயிட் கலருமே நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் டீட்டெயில்ஸுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் மவுத்துமே ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாய்ஸ் தான். இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஷேடோ இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து வந்து இந்த க்ளவுடுக்கு வந்து 2 சைடுமே ப்ளஷ் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சின்ன பிள்ளைலாம் மேக்கப்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் தோணுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட கிராஃப்ட் சூப்பராகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ஃபன் டைம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, பேங்க்கில் பணம் எடுக்க போனவங்களுக்கு ஏன் ஷாக் அடிச்சிச்சுன்னா அது வந்து கரண்ட் அக்கௌண்ட். ஸோ அதனால தான். ஓகே, இந்த கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பை ஃப்ரம் ஜெசீரா. டூ சம்திங் creative. meet on next video. Bye 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 bye. Subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க.